அனைவருக்கும் வணக்கம். நான் தான் அம்மு, நான் சந்தோஷ். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களை வீட்டை என்ன சந்தோஷ் விட்டா நிற்கிறோம். செந்திரன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டார். அப்போ நானும் சந்தோஷம் தான் ஒரு வித்தியாசமான சாப்பாடு செய்ய வந்துருக்குறோம். என்ன சாப்பாடு? டெவல் பார்த்தீங்களா, அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது நாங்கள் ரச்சி டெவல் செய்ய போகிறோம். அதுக்கு தான் தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். அதுக்கு முன்னுக்கு எங்கள் சேனலுக்கு அனுப்பிச்சிட்டே வார்னிங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணால் நாங்கள் போடுற வீடியோ உடனே வரும். இப்போ வாங்க டேபிளுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். இங்கே பாருங்க, கத்தரிக்காய் குட்டி குட்டியாக வெட்டி உப்பு போட்டு ஊற வச்சிருக்கிறோம். இங்கால ரச்சி நல்ல சின்ன வெட்டி கழுவி வச்சிருக்கிறோம். இங்கால கரைமிளகாய், பம்பா வெங்காயத்தை குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருக்கிறோம். தக்காளி தோஸ், இங்கால எண்ணெய், இது கட்டைத்தூள், தூள், உப்பு, தண்ணி. இங்கால பார்த்தீங்கன்னா 2 சட்டி வச்சிருக்கிறோம். அது என்னென்னு பார்க்க தெரியும். அதான் இதுக்கு முன்னுக்கு நாங்கள் ரச்சியை அவிய வைக்கணும். பொறுங்க பார்ப்போம். நாங்கள் இனி இந்த ரச்சி இருக்கல்லோ இதை நல்ல வடிவாக உப்பு போட்டு அவிக்கணும். அவிஞ்சாத்தான் வீட்டுகள் செய்ய நல்லா. ஓகே, உப்படுங்க சந்தோஷம். உப்பு போட்டு தண்ணியும் ஊற்றிட்டு இஞ்சாலையும் போடுவோம் அடுப்பு. இதான் கொஞ்சம் நல்ல வடிவாக இது என்ன செய்யணும், அவிக்கணும். ஓகே, இது நல்ல வடிவாக அவியட்டும். என்ன இந்த ஒரு பக்கம் இருந்து அவியட்டும். இஞ்சால பார்த்தீங்கன்னா அடுத்த பக்கம் சட்டி சூடாகட்டும். சூடாகினோன்னா ஏனண்டா நாங்கள் கத்திரிக்காய் பொரிக்க போகிறோம். உங்களுக்கு தெரியாதுல்ல. ஆனால் கேத்தண்டாலும் கொஞ்சம் காற்று அடிக்கிறபடியா கொஞ்சம் லேட் ஆகும். எவ்வளோ அதை யோசிக்காங்க நீங்கள் விட்டு காலங்களா. சரி, கட்டி சூடாகிட்டு நாங்கள் எண்ணெயை விடுவோம். இல்லை என்ன கத்தரிக்காய் பொரிக்க தேவையில்லை நிறைய. கொஞ்சம் சூடாகட்டும். ஓ, நல்லபடியாக கொஞ்சம் சூடாகணும். சூடாகினோன்னு பார்ப்போமே நான். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா சட்டி நல்லபடியாக சூடாகிட்டுன்னு சொந்த நாங்கள் இனி கத்தரிக்காயை பொரிப்போம். பறக்குங்க வேணும். என்னடா அப்பா இது நெருப்பெல்லாம் தெரியுது. ஓ, காசல் தானே. எண்ணெய் விட்டோன்னு ஹீட் ஆகிடுது நல்லா. ஆனால் என்ன போட்ட ஒன்றா டக்குன்னு பொடிஞ்சிடும். இப்படியே போட்டு இது என்ன செய்யணும் அடுத்தது நல்ல வடிவா இது பொடிக்கணும். என்ன சந்தோஷ் அப்போ ஏன் சந்தோஷ் நீங்கள் வந்த நீங்கள் அது சொல்லுங்க. எப்போ இப்படி போய் சொல்றீங்களா? முதல்ல அண்டைக்கு வீடியோ செய்யுங்க. வீடியோ செய்த அப்பனா இல்லை நாங்க பார்த்து வேலைங்க. அதான் இன்னொருக்கா செய்யறதுன்னா அப்பனா இங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல காட்டல. ஏன் தெரியுமா, அது நீங்க இல்லைன்னு தெரிஞ்சோன்னா நாங்க டேபிள் செய்யறாங்க எல்லாரும் வந்து வாங்கிட சாப்பிடுறீங்க. ஆனா என்ன செய்யற நிறைய நாள் இல்லை நீங்கள் சாப்பிட்டு. அதனால நான் அன்றைக்கு டேபிள் செய்யறேன். அது மட்டும் இல்லை, தான் எனக்கு லீவு. நான் மேக்கப்புக்கு போகிறேன். ஒவ்வொரு நாளும் காலையில் 9 மணிக்கு போய் 3 மணிக்கு தான் வருவேன். அப்போ அதனால் மதியத்தில் சமைக்கிறேன். இந்த செந்திரன் வேலையை போயிடுவேன். அப்போ அங்கே தான் சாப்பிட்றேன் வேலை எடுத்து. அப்படி இல்லாட்டி இங்கே அம்மா அத்தையும் சமைக்கிறவேனா 2 பேரும் கலந்து மாதிரி குடிப்பினோம். அம்மா மருமனுக்கு கொடுத்தா கணம் அதே மாதிரி தான் அத்தையும். அப்போ நானும் அங்கே அத்தை ஐட்டம் வந்து சாப்பிட்றேன். நான் பிறகு பெந்திராவெலாம் சாப்பாடு செய்யணும். இன்றைக்கு சனி ஞாயிறு லீவு. அதனால இன்றைக்கு நாங்கள் செஞ்சேன். நான் செந்திரனுக்கு என்ன பாவம் தான் நான் வரும் கஷ்டப்பட்டு உழைக்கிறார். இப்போ நல்ல வடிவாக சமைச்சு கொடுப்போம். ஆனால் பார்த்தா வர மாட்டாருவலாங்க. பொரிக்கணும். இது நல்ல வடிவாக பொரிக்கட்டும். இங்கே ரச்சியும் பார்ப்போம். ரச்சியும் மாற்றிக்கணும். குஷியும் அதுதான் இங்கே வேறுங்க ரச்சியை. ரச்சி நல்லா அவிஞ்சாத்தான். ஏன் ரச்சி நாங்கள் அவிக்கிறாங்க சொல்லுங்க பார்ப்போம். ரச்சி அவிச்சா ஏன் சாப்பிட போறீங்களா நீங்கள்? சரி, இது நல்ல வடிவாக அவிக்கட்டும். இது நல்ல வடிவாக பொரிஞ்சோன்னு பார்ப்போம். சரி, இங்கே வேறுங்கோ இது நல்ல வடிவாக பொரிஞ்சிட்டு. அதாவது
இல்லை ஏனெண்டா ஆகலும் பொரிஞ்சா நாங்கள் திருப்பி மேலே போடுறது அப்போ கறியிருமன்ற அப்போ இந்த பருவமும் ஓகே சரி சந்தோஷம் பார்த்து பழகுங்க அப்போ தான் நீங்கள் சமைப்பீங்க வருங்காலத்தில் உங்களுக்கு சமைச்சு தருவீங்களா இல்லை வாசனையே தூக்குவீங்க தூக்குதே விழுந்துடாங்க தூக்கேக்க போய் ஓகே அடுத்து கொஞ்சம் பயமாட்டாங்கிறது இது உப்பு போட்டு ஊற விட்டது தான் இன்னும் படப்பட இது படிக்குது ஓகே இதுவும் அதே மாதிரி பொரிக்கணும் என்ன இது ஒன்று பொரிஞ்சிட்டு இன்னொன்று பொரிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மடம் பொரிக்க இருக்கணும் ஏனெண்டா நிறைய போட்டால் குமஞ்சிடும் நெஞ்சால பார்த்தீங்கன்னா ரசியும் அவிஞ்சு வந்துட்டு கொஞ்சம் அவிஞ்சா காணும் ஏன்ட்டா நாங்கள் பொரிக்கிறது தானே வெண்ணெய்க்க அப்போ இதே நல்ல வடிவாக அவிஞ்சிட்டேனே நாங்களும் இதை எடுப்போம்மா அப்போ சந்தோஷம் என்ன எடுப்போம் எடுத்துட்டு நாங்கள் இதுக்கு எடுப்போம் இப்படி எல்லாம் அவிஞ்சிட்டாங்க இங்கே பாருங்க இல்லை அவிஞ்சா தானே தருவேன் உங்களுக்கு நீங்கள் பயப்படாதீங்க அதை அத்தான் சாப்பிட்டு பாரு என்ன நல்ல அத்தான் இல்லாதது உங்களுக்கு அத்தானுக்கு போய் வேலை கூடி போயிடுச்சு என்ன செய்யறது இதை நாங்கள் இனி ஊற்றுவோம் இந்த தண்ணியை ஊற்றிட்டு பார்ப்போம் இது நல்லா பொரிக்கணுங்க சரி சரி இங்கால பார்த்தீங்கன்னா வெண்ணையும் விட்டுட்டோம் கொஞ்சம் பயன்தான் ஐயோ கொஞ்சம் வீடியோ நாங்கள் பறந்துட்டு சாரி ஓகே இது இன்னொரு பக்கம் பொரிக்கணும் இதுவும் நல்ல வடிவாக பொரிக்கணும் அதான் இல்லை பாருங்க பொரியிற வடிவ சரி இந்த அரைச்சி நல்ல வடிவாக பொரிக்கட்டும் இங்கால பார்த்தீங்கன்னா கத்தரிக்காய் பொரிஞ்சிட்டு இல்லை அடுத்து என்ன பண்ண போயிடும் அடுத்தது ஒன்றும் போடையில சோறு காய்ச்சணும் என்னது ஓ அப்போ என்னத்தோட சாப்பிட போறீங்க எல்லாம் நான் ஏற்கனவே எல்லாம் நான் உள்ளுக்கா சமைச்சிட்டேன் அதையும் காட்டிருக்கலாம் நானே என்ன பறந்துட்டோம் அந்த வீடியோ காரணங்களா என்ன சொல்றேன் அடுத்தது நாங்கள் வெங்காயத்தை போடுவோம் இதுக்குள்ள நல்லா இருக்கு பொங்கலை பொங்கல் கட்டினா அதுக்கு நான் கட்டுவோம் ஓகே இது மெனி இப்படியே நல்ல வடிவா என்ன செய்யணும் அது கடைசியா தான் போடுறது இது கொஞ்சம் நல்ல வடிவா வதங்கினோன்னா பார்ப்போம் இது பாருங்க இதுவும் கொஞ்சம் இடப்பருவம் தான் வதங்கணும் அகலும் வதங்கக்கூடாது அடுத்தது அரைக்கும் இதை போடணும் அடுத்தது நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற கறி மிளகாயை வட்ட வட்டமாக வெட்டி வச்சிருக்கோம் கறிக்கு இல்லை இது டேபிளுக்கு தானே இதெல்லாம் போடுறது கறிக்கு சில பேர் போடுறது வச்சு கறிக்கு போடுறாங்க டேஸ்ட் இந்த கொண்டு வராது இங்கே பாருங்க எல்லாமே உண்மையா அந்த என்னன்னு சொல்ற வெங்காயங்கள் தாளி கேட்க போடுவோம் மஞ்சள் ஆகுறதுக்கு வதங்க கூட எல்லாம் இடப்பருவத்தில் வதங்கினா தான் டேஸ்டா இருக்கு சரி இனிமே இதுவும் நல்ல வடிவா வதங்கடும் இஞ்சால பாருங்க ரச்சி போடுற பாட்டு ரச்சியை பார்க்க பேமா கிடக்கு இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தானே போடணும் ஓகே சரி இது ஒரு பக்கம் போயிடும் இன்னைக்குமே ரெண்டு அடுப்பண்டபடியாக ஒரு நல்ல மங்களுக்கு என்ன சந்தோஷம் அதுல என்ன ஒரு மணி நேரமா அதுதான் ரைட் இதுவும் கொஞ்சம் நேம்பதங்காது வதங்கிட்டு வரா பாருங்க நல்லா காயப்பேன் நாணயத்தில் தெரியுது கொஞ்சம் விட பருவம் பறையும் வந்துட்டீங்க பாருங்க பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் அடுத்தது நாங்கள் இந்த பொரிச்சு வச்சிருக்கிற கத்தரிக்காயை எல்லாம் போடணும் என்னது கட்சியம் போட்டா சோறைக்குள்ள போடுறேன் இல்லை அது ரைஸை செய்கிறேன் இங்கே எது தேவை நீங்கள் பாருங்க உங்களுக்கு நான் செஞ்சுதெல்லாம் சரி அவசரப்படாமல் ஓகே அடுத்தது இதுவும் கொஞ்சம் நிலம் வதங்கட்டும் அப்புறம் நாங்கள் என்ன போட போகிறோம் கட்டை தூள் ஓகே இல்லை அது கஷ்டமாக்குறது நான் திறந்துட்டு இங்கே வேறுங்க கட்டை தூள் இதுவும் போட்டு விடுவோம் வதங்கட்டும் சரி இதுவும் கொஞ்சம் மெனி நல்ல வடிவாக இப்படியே வதங்கட்டும் வதங்கி இது வதங்கி கொண்டிருக்கு அதை பார்த்தீங்கன்னா ரச்சி சரி இது பக்கமோ வதங்கிட்டு எடுப்போமே என்ன ரச்சியலை பொரிச்சோன்னு பெரிய ரச்சி எல்லாம் பொரிச்சோன்னு சின்ன வந்துட்டு
என்ன சந்தோஷ் அது சாப்பிடுது என்னண்டு எந்த சாப்பாடுல அது சாப்பிடுது அது டேஞ்சரான கொஞ்சம் கூட இப்பமே நான் அடுப்பேன் ஓகே நீ அடுத்து இஞ்சி வரணும் பீஸ் செஞ்சுருவாங்க இந்த பீஸ் எனக்கு அடுத்தது சந்தோஷம் 2 பேருக்கு தான் பீஸ் இது ராவு சாப்பிடுறது இல்லை சரி இனிமே ഇതിൻ്റെ ஆட்டம் ஃபினிஷ் இனிமேல் நாங்கள் ரச்சி போடையக்கா பார்க்கணும் ரைட் இனிமேல் நாங்கள் ரச்சி போடையக்கா பார்ப்போம் சரி இங்கே பாருங்க இந்த அடுத்த ரச்சியும் பொடிஞ்சிட்டு நான் சந்தோஷம் இனி நாங்கள் எடுப்போம் காசை நிப்பாட்டுவோம் அப்போ இப்போ எல்லாம் பீஸ் எல்லாம் தூள்லாம் போயிட்டு சரி ஓகே இனிமேல் என்ன செய்ய பண்ணுறது இது அப்படியே இந்த டேபிளுக்குள்ளே போட போகிறோம் ஆனால் பொரியலே என்ன பொரியல திருப்பி எல்லாம் பொரியல் எடுத்துட்டேன் ரைட் பாருங்க அடுத்த கட்டம் என்ன செய்ய அப்புறம் தக்காளி தோசை இங்கே பாருங்க தக்காளி தோசை விடுவோம் தக்காளி தோசை கூட எடுத்துட்டாங்க தக்காளி தோசை விட்டால் தான் நல்லா இருக்கும் டேபிளுக்கு நாங்கள் 2 தக்காளி தோசை எடுத்தோம் நாங்கள் ஜாலிமுங்க பாருங்கள் அதுகளும் பார்க்குது அவைகளுக்கு கிளற தெரியும் நாங்கள் இதை நல்ல வடிவாக கிளறுவோம் ரைட் கிளறிட்டமெல்லோ இனி கொஞ்சம் தூள் போடுவோம் லைட்டாக என்னென்னா இதுக்கு கட்டை போட்டு நாங்கள் ஏற்கனவே ஒரு துளி ஒரு உங்கள் காசை போட்டு எடுத்துட்டு பாருங்க இங்கே இருக்கத்தக்கன நாங்கள் கொஞ்சம் ஒரு என்னன்னு சொல்கிற ஒரு துளி சும்மா அந்த நாணத்துக்கு போடுற மாதிரி போடணுமா சரிங்க பொரியுது ரைட் இனி போட்டுட்டு இனி இதை அப்படியே கிளறுவா ரைட்டெல்லோ பாருங்க என்ன வடிவா டேபிள் வந்துருக்கு அடுத்தது உப்பு தண்ணி சேர்க்கையில் இனித்தான் போது குழப்பம் தேவையானது உப்பு தண்ணி ரைட் எங்களுடைய டேபிள் ரெடி ஆயிட்டு பாருங்க இந்த வடிவா இருக்கண்டு அடுத்த கட்டம் நாங்கள் சாப்பிடக்கான்னு பார்க்கணும் நாங்கள் இனிமேல் சாப்பிடக்க பார்ப்போம் சரி இங்கே பாருங்க உங்களோட சாப்பாடு ரெடி ஆகிட்டு இது நான் செஞ்ச ரச்சி டேவல் இதாங்க ரச்சி குழம்பு இங்கால கத்தரிக்காய் வெள்ளைக்கறி கிரிச்சம்மா சோறு அது வந்து அந்த செஞ்சேன் சரி நாங்கள் சாப்பிட பார்ப்போம் நீங்கள் ஃபஸ்ட் சாப்பிட பாருங்க உங்களுக்கு என்னது சரி உரைக்காத பயப்படாமல் சாப்பிடுவோம் என்ன ஸ்பெஷல் கெஸ்ட் வாரன்னு சொன்னீங்க நான் வேற யாரும் இல்லை எதிர்பார்த்தேன் நீங்கள் யாரையும் கூப்பிட வச்சிக்கல என்ன செய்யற அவர் வரையில் என்ன வேற பிடிச்சிட்டோம் நாங்கள் பிடிக்கிறது இல்லை பூனையா சாப்பிடுவது எப்படி வந்துடுங்க ஒன்றும் சொல்றாரே இல்லை தெரியும் அவருக்கு முன்னே சோறு சுடுவது நல்லா இருக்கு நான் டேவல்லாம் கொஞ்சம் சட்டப்படி இருக்கு சட்டப்படி இருக்கேன் நேர் நேரம் சொல்கிறான் தெரியுமா அவர் அதுக்கு தான் கூப்பிடுறேன் நாங்கள் இல்லாமல் அப்படியே சொல்லுவேன் நல்லா இருக்கேண்ணா இதெல்லாம் நான் தாடுதா இல்லை வேணாம் நான் வீடியோ முடிய சாப்பிட்றேன் அவள் தட்டமா இருந்துச்சு செந்திரம் பேர் இருக்கு செந்திரம் வேற இல்லை வேலை அதான் செந்திரனுக்காக சமைச்சுனாங்க நேரம் செஞ்சுட்டு அப்போ அதனால நாங்களே சாப்பிட்றோம் செந்திரன் கொடுக்காம ஆனால் டெவல் நல்லா இருக்கு தெரியுமா நான் செஞ்சேன்னு சொல்லல வேற லெவல் வேகமாக சாப்பிட்றாங்க வீடியோ இல்லை சில சாப்பிட்றேன் இல்லை அப்படி இல்லை பசி அது உண்மையாகவே சொல்ல வேற லெவல் இல்லை சொல்றாரு இல்லையே வேற சந்திரன் தான் சொல்லுவோம் அவர் மெய் மறந்துட்டாரு உங்க லெவலில் வாயிலேயே பேச இல்லாதான் அவ்வளோத்துக்கு சரி நல்லா இருக்கு நல்லா இருக்குண்ணா டெவல் அப்படி யார் செய்தாலும் கை வச்சு சொல்லல என்ன பார்த்தீங்களா உங்கள்கிட்ட தம்பி உங்களை போட வேண்டாம் யார் செய்தாலும் நல்லா இருக்குவா ஒரு வாஞ்சறேன் வாங்க எல்லாம் செய்யலாம் இப்போ என்ன சொல்ல வாருங்க இந்த டெவலை பொறுத்தவரை வீடியோ முடிச்சுட்டுங்க வீடியோ முடியே இருக்கும் ஓ ஆனால் பார்க்கவே தெரியுது ஓரளவு நல்லா தான் இருக்கும் போல என்ன கலர் எல்லாமே நீட்டாக இருக்கும் என்ன செய்யலாம் இங்கே சாப்பிட்டு சொல்லுங்க ஒன்று ரஜ்ஜி இல்லை எடுத்து வேணாம் கேட்டால் வர மாட்டேன் சும்மா ஆடுனேன் செம்மையாக நல்லா இருக்கு அப்போ என்ன சந்தோஷம் இப்படி வீடியோ முடிப்போம்மா
சரி நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறோம். நீண்ட கற்றுக்கலாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் இப்படி கூட விட்ட டேபிள் செஞ்சு பார்க்கலாம். உண்மையாகவே நல்லா இருக்கும். சரி நாங்கள் இதோ வீடியோ முடிச்சோடனே இன்னொரு புதிய வீடியோட நாளை சந்திப்போம். பாய்.